அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கிரைம் பேட்ரோல் 001க்கு உங்களை நான் வரவேற்கிறேன். சில பேர் தங்களை உண்மைன்னு காட்டிக்கிறதுக்காக பொய்யோட உதவியை நாடுறாங்க. அவங்க எவ்வளவுதான் நீங்க பொய்ய ஒளிச்சு வச்சாலும் உண்மை வெளிவரும்போது இவங்க பொய்யால ஒளிய முடியாது. கொஞ்ச நேரம் தூங்க. அட போ எப்படியாவது. தள்ளுங்க, வழி விடுங்க, வழி பின்னாடி போங்க. பாடியை முதல்ல யார் பார்த்தீங்க? நான் பார்த்தேன் சார். எந்த ஃப்ளோரில் இவங்க இருந்தாங்க? 4th ஃப்ளோரில் சார். இந்த ரெட் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, அமிர்தா மேடம், இந்த பொண்ணு தான் சார். அவங்க கூட பிஜியில் தங்கி இருந்தாங்க. ராத்திரி முழுக்க பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மேலே இருந்து விழுந்தது உங்களுக்கு தெரியாது. நேகா, சர்மா அங்க பாரு. யாதவ் நீங்க பாரு. தீக்ஷித். சார். சார், இந்த போனும் லேப்டாப்பும் நிஹாவ் தான் இருக்கும். எல்லா எவிடன்ஸையும் எடு. சார். சார், ராத்திரி சின்னதா ஒரு கெட் டுகெதர் இருந்தது. நேகாவும் உங்க கூட பார்ட்டியில கலந்துக்கிட்டாளா? இல்ல சார், அவ கலந்துக்கல. அவளுக்கு பார்ட்டி பண்ண பிடிக்கல. நேத்து ராத்திரி முழுக்க அவ ரூம்ல தான் இருந்தா. அவ ராத்திரி முழுக்க ரூம்ல இருந்தான்னா பால்கனில இருந்து எப்படி விழுந்தா? சார், நாங்க எல்லாரும் ஒன்னா ஹால்ல தான் பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம். வாட்ச்மேன் தான் வந்து சொன்னாரு நேஹா பால்கனில இருந்து. சார், நான் நினைக்கிறேன் நேஹா சூசைட் பண்ணிக்கிட்டான்னு. சூசைடா? சார், நேஹா ரொம்ப நாளாவே டிப்ரெஷன்ல இருந்தா. பார்ட்டியில கலந்துக்க சொல்லி சொன்னேன் சார். ஆனா அதுக்கு அவ ரியாக்ட் பண்ணல சார். நேஹா, இன்னைக்கு நான் சொன்னேன்ல ஹவுஸ் பார்ட்டி இருக்குன்னு, சீக்கிரம் ரெடியாவு. நேஹாக்கு வேலை போனதுல இருந்து அவ அப்செட்டா இருந்தா சார். நேஹா எங்க வேலை பார்த்தா? ஏபிசி நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டரா இருந்தா. கொஞ்ச நாள் முன்னாடி வேலை போயிடுச்சு. ஏபி நியூஸோட எக்ஸ் ரிப்போர்ட்டர் நேகா திடீர்னு இறந்து போயிருக்காங்க. அவங்க மேல விழுந்திருக்க பழிய மறைக்கிறதுக்காக அவங்க சூசைட் பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டரை நீங்க தான் கூப்பிட்டீங்களா? இல்ல சார், விக்கி தான் இன்ஃபார்ம் பண்ணா. இவனும் ரிப்போர்ட்டர் தான். சார், நானும் நேகாவும் பேட்ச்மேட்ஸ் தான் சார். நாங்கள் ஒன்றா தான் மாஸ் மீடியா கோர்ஸ் பண்ணோம். உங்களோட வேற யாராவது இருந்தாங்களா இந்த பார்ட்டியில்? இல்லை சார், நேற்று ராத்திரி 3 மணி வரைக்கும் அபய் இங்கே தான் இருந்தா. அதுக்கப்புறம் அவன் கிளம்பிட்டான். யார் அது? சார், நேஹாவோட பாய் ஃப்ரெண்ட். நான் அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவன் இப்ப வந்துட்டு இருப்பான். நேகா ஃபேமிலி சொந்தக்காரங்களுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணீங்களா இல்லையா? இல்ல சார், ஆக்சுவலி அவங்கள பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது. நேஹாவோட நேட்டிவ் பிளேஸ் ரோத்தக், அது மட்டும் தான் தெரியும். அபைக்கு வேணா ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். டாக்டர், பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டான். சீக்கிரம் அதை எடுமா. நான் மருந்து போட்டு அப்போ ரத்தம் நிக்க மாட்டேங்குது. இருங்க பாக்குறேன்.
சார் நேஹா சூசைட் பண்ணிக்கிட்ட அமிர்தா சொல்றா. நேஹா ரூம்ல சூசைடல் நோட்டே கிடைக்கலையே. சார், இந்த ஃப்ளாட்டோட ஓனர் கிட்ட நான் பேசினேன். தினமும் அமிர்தா குடிச்சிட்டு சத்தம் போடுறது இந்த ஃப்ளாட் பூரா கேட்குமா சார்? அமிர்தாவும் நேகாவும் 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்களாம். சொசைட்டிலேயே அமிர்தா பேர்ல நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இல்ல சார், நேஹா கூட எனக்கு அவ்வளோ பெரிய சண்டைலாம் இல்ல. நாங்க ரூம்மேட்ஸ். சின்ன சின்ன சண்டைகள் வேணா எங்களுக்குள்ள வந்திருக்கோம். எதையாவது எங்ககிட்ட இருந்து மறைக்கிறியா? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் இல்ல. அமிர்தா, இந்த ஃப்ளாட்டை நாங்கள் ஃபாரன்சிக் டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம். அது வரைக்கும் இந்த ஃப்ளாட்டு சீலில் இருக்கும். அது வரைக்கும் வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோ. எங்கே போனாலும் சரி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபோன் ஆன்லேயே இருக்கணும். அவள் சூசைட் தான் பண்ணிக்கிட்டான்றது ப்ரூவ் ஆகுற வரைக்கும் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எங்களை கேட்காம சிட்டியை விட்டு வெளியே போகக்கூடாது. அமிர்தா, அமிர்தா, இது எப்படி நடந்துச்சு அமிர்தா? என்னாச்சு அமிர்தா? அபய், எனக்கு ஒண்ணுமே புரியல. நேஹா ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல. நீங்கள் யாரு? சார், இவர்தான் அபய், நேஹாவோட ஃப்ரெண்டு. சார், என் பேர் தீரஜ் சான்வான். நான் நொய்டா செக்டர் 7th இருக்கேன். நேஹாவை எப்பையில இருந்து தெரியும்? அமிர்தா கூட இருக்க ஆரம்பிச்சதுலேருந்து. அமிர்தா என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அவள் தான் என்னை இங்கே இன்வைட் பண்ணா. சார், என் பேர் ஆகான்ஷு சுக்லா. நான் லக்ஷ்மி நகர்ல இருக்கேன். எனக்கும் நக்குலுக்கும் அந்த அளவுக்கு நேஹாவை தெரியாது. நாங்கள் 2 பேரும் டிம்பியோட ஃப்ரெண்ட்ஸ். அவ சொன்னதுனால தான் இங்கே வந்தோம் நாங்கள். சார், என்னோட பேரு டிம்பி சர்மா. நான் யூர் விஹார்ல இருக்கேன். அப்புறம் நான் இங்க விக்கி கூட தான் வந்தேன். விக்கிக்கு தான் நேஹாவை பத்தி தெரியும். சார், நேகாவோட பாஸ் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வேலையை விட்டு அவளை தூக்கிட்டாரு. காசியாபாத்ல மெட்டர்னிட்டி கிளினிக் வச்சிருக்க ஒரு டாக்டர் கூட நேகா பேர்ல ஒரு பிளாக்மெயிலிங் கேஸ் கொடுத்துருந்தாரு. சார், நேகா அவரோட மெட்டர்னிட்டி கிளினிக்ல ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணா. டாக்டர் கோயல் என்ன சொன்னார்னா, நேகா அவர்கிட்ட இந்த 5 லட்ச ரூபாய் கேட்டதா சொன்னா, நியூஸ் வெளியே போகாம இருக்கிறதுக்கு. சார், இதனால தான் நியூஸ் எடிட்டர் நேகாவை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. சார், இதனால நேகா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டா. ஆனா இவ்வளவு பெரிய ஸ்டெப் எடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். அப்படின்னா நேகா சூசைட் தான் பண்ணிக்கிட்டான்னு நீ நினைக்கிறியா? ஐ டோன்ட் நோ சார். ஆனால் அமிர்தா எனக்கு ஃபோனில் இதான் சொன்னா. அதே அமிர்தா தான் 3 மணி வரைக்கும் நீ நேகா கூட தான் இருந்தேன்னு சொல்கிறாளே. நேகாவுக்கும் அமிர்தாவுக்கும் நடுவில் அப்பப்போ சண்டை வரும்னு சொல்கிறாங்களே, உண்மையா? இதை பற்றி நேகா முன்னாடியே சொல்லியிருக்காளா? சார், நேற்று ராத்திரி நேகா ரொம்ப அப்செட்டாக இருந்தா. நேகா, என்ன நடந்துச்சோ அதை மறந்துற. எவ்வளோ நாள் தான் அதே நினச்சிட்டு இருப்பேன். இங்கே பாரு, மிட் நைட் ஆயிடுச்சு. நீ போய் தூங்கு போ. நீ போ அபய், நான் தூங்குறேன். அப்போ என் கூட வா. வா அபய், ப்ளீஸ் ப்ளீஸ் போ, நான் தூங்குவேன். நீ இங்கேருந்து போகும்போது நேகா பால்கனிலையா இருந்தா? ஆமாம் சார். ஆனால் அது அமிர்தானால இல்லை, ஜாபை நடிச்ச அவள் கவலையாக இருந்தா. நேகாவை எப்போத்துலேருந்து தெரியும்? சார், கடந்த 4 வருஷமா நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். எப்படிப்பட்ட ரிலேஷன்? நான் கேட்குறது என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தீங்களா? சார், கல்யாணத்தை பற்றி இப்போ வரைக்கும் நாங்கள் யோசிக்கல. நேகாவோட பேரண்ட்ஸ்க்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரியுமா? தெரியும் சார். எங்களை பற்றி அவள் பேரண்ட்ஸ் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இப்போ வரைக்கும் சொல்ல சார். ஹலோ, நேஹாவோட அப்பாவா? ஆமாங்க. நீங்கள் யாரு? நான் சப் இன்ஸ்பெக்டர் ரோனக் தீக்ஷித் பேசுறேன். நேகா ஒரு சின்ன சிட்டில இருந்து வந்தவ. அம்மா கிட்ட இருந்து தூரமா அவளோட கனவை நினைவாக்குறதுக்காக வந்தா. டெல்லி NCRல ஒரு சேனல்ல ஒரு சின்ன ரிப்போர்ட்டரா இருந்தா. ரொம்ப நல்லா வேலை செஞ்சு ஒரு நல்ல பேரும் வாங்கினா. அது கொஞ்ச நாள் கூட நீடிக்கல. அதுக்கப்புறம் அவ கெட்ட பேரும் வாங்க ஆரம்பிச்சா. கிரைம் ரிப்போர்ட்டர் நேகா மேல ஒரு பிளாக்மெயில் கேஸும் இருந்தது. அந்த கேஸ் தான் இந்த கேஸுக்கு ஒரு பெரிய உதவியாவும் இருக்க போகுது. ஏன்னா ஆரம்ப விசாரணையிலே நமக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, நேகா தன் மேல பிளாக்மெயில் கேஸ் விழுந்ததுனால அவ ரொம்ப ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்திருக்கா. ஆனா போலீஸுக்கு நேகா எழுதின எந்த ஒரு சூசைட் நோட்டும் கிடைக்கல. இந்த விஷயத்தை உறுதிப்படுத்த சார், நேஹா இறந்து போன அன்னைக்கு ராத்திரிக்கான CCTV ஃபுட்டேஜ் இது கிட்டத்தட்ட 5 மணிக்கு நடந்திருக்கு. இங்க பாருங்க சார், கிட்டத்தட்ட 3 மணிக்கு நேஹாவோட பாய் ஃப்ரெண்ட் அபய் பில்டிங்ல இருந்து வெளியே வர்றத பார்க்கலாம். சார், நேகாவோட மொபைல் ஹிஸ்டரியும் கால் ஹிஸ்டரியும் முழுசா டெலிட் ஆயிருக்குன்றத நமக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க சார்.
சார் நேஹா சூசைட் தான் பண்ணிக்க போறானா? மெசேஜஸையும் கால் ஹிஸ்டரியும் எதுக்கு டெலீட் பண்ணணும்? நேஹா சூசைட் பண்ணிக்கிட்டதா எல்லாரும் சொல்றாங்க. நேஹாவுக்கு இப்படி ஒரு கொடுமை நடக்கும்போது அவ ஃப்ரெண்டு அமிர்தாவும் மற்றவங்களும் பார்ட்டியில் இருந்திருக்காங்க. நேஹாவுக்கு ஜாப் இஷ்யூ இருந்துதான்றதை விசாரி. அமிர்தா அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நல்லா விசாரி. லீடு கிடைக்குதான்னு பார்க்கலாம். சார் வெளியில் நேகாவோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. சார், நேகா ரொம்ப கவலையோடு இருந்தான்னு தெரியும். ஏன்னா அவன் பேரில் தப்பான பழைய போட்டிருந்தாங்க. சீக்கிரமாக அவன் மேலே தப்பே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தா. அவள் ரொம்ப ஸ்ட்ராங் பொண்ணு சார். கண்டிப்பாக சூசைட் பண்ணிக்க மாட்டா சார். நீங்கள் கடைசியாக எப்போ நேகா கிட்ட பேசுனீங்க? சார் 3 நாள் முன்னாடி நாங்கள் நேஹா கிட்ட பேசினோம். அவளை எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க கூட வந்து இருந்தாங்க சொன்னோம் சார். ஆனா அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. நான் ஒன்றும் பண்ணாம அங்கே வந்துட்டேனா நான் தப்பு செஞ்சிருக்கேன்னு இந்த உலகம் நம்பல. உன்னால் தப்பான விஷயம் எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியுமா. ஆனால் இதெல்லாம் எப்படிமா நடந்தது? அந்த டாக்டர் என் மேலே தப்பான அலிகேஷன் போட்டிருக்கான். என்னோட எடிட்டர் கூட என்னை நம்பலைங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயமே. நர்சிங் ஹோமில் சேர்ந்த டாக்டர் ஆகாஷ் கோயல் அப்புறம் அவளோட பாஸ் ராகவ் சிங் 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு கேஸ் போட்டிருக்காங்க சார். சார், டாக்டர் கிட்ட இருந்து ராகவ் சிங் பணத்தை வாங்கிட்டு என் பொண்ணு மேலே பழிய போட்டுட்டான் சார். ஏபி நியூஸோட ரிப்போர்ட்டர் நேகா வந்து இறந்து போயிட்டாங்க. தான் மேல பொய்ப்பழி போட்டதுனால அதை தாங்க முடியாம அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. சார், காசியாபாத்ல இருக்கிற கோயல் மெட்டர்னிட்டி கிளினிக் டாக்டர் ஆகாஷ் கோயல் 4th மார்ச் அன்னைக்கு நேஹா மேல பிளாக்மெயில் கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் அலிகேஷனை போடப்பட்டிருக்கு. நேஹா ஃபேக்கான ஸ்டிங் ஆபரேஷன் பண்ணதா போடப்பட்டிருக்கு. அதை பேஸ் பண்ணி அவங்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கா. அவனை மிரட்டவும் செஞ்சிருக்கா. அவன் மட்டும் அவளுக்கு பணத்தை கொடுக்கலனா ஃபுட்டேஜை ரிவீல் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கா. நேஹா எந்த சேனலுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாலோ அந்த சேனல் நேஹா கமிட்டட் சூசைட்னு அப்படின்னு நியூஸ்ல பரப்பிட்டு இருக்காங்க. நேஹாவால தன்னை நிரூபிக்க முடியலங்கிறதுனால தான் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு அவங்க நியூஸ்ல போட்டிருக்காங்க. கேஸை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி சேனல்காரங்க எப்படி அப்படி ஒரு நியூஸை போடலாம்? நேஹாவோட பாஸ் ராகவ் சிங்கை போய் பாரு, என்ன சொல்றான்னு கேளு. சார், சொல்லுங்க சார், எஸ்ஐ வருண் தீக்ஷித் உங்களை பார்க்க வந்திருக்காரு. ஆமாம் சார், நேகா எங்க நியூஸ் சேனலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஆனால் இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துக்க நினைச்சு கூட பார்க்கல சார். இந்த கேஸை பத்தி நிறைய கதை நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் நீங்க டாக்டர் கோயலோட அலிகேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறீங்க? இருக்கலாம் சார், ஆனால் நேகா கிட்ட எந்த ஃபுட்டேஜுமே இல்லை. நாங்களும் அப்புறம் கிளினிக்ல செக் பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு ஆதாரமும் நேஹாக்கு ரிலேட்டடா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எப்போ நான் நேகா வேலையை விட்டு தூக்குறனோ உடனே அவங்க வேற நியூஸ் சேனலுக்கு போயிட்டு எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டா. அசோக் கோயலோட ஹாஸ்பிட்டல்ல தான் ஸ்கின் ஆபரேஷன் பண்ணேன். செக்ஸ் டிட்டர்மினேஷன் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லீகலா பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்சேன். என்னோட சேனல் எடிட்டர் ராகவ் இன்வெஸ்டிங் ஆபரேஷனை ரிலே பண்ணல. ஏன்னா கோயல் அவருக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு. ராகவ் பேச்சை கேட்டுக்கிட்டு பிளாக்மெயில் அலிகேஷனை என் மேல போட்டுட்டாங்க. சார், அவ அட்டென்ஷன் சீக்கர் சார். அட்டென்ஷனுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் போவா சார். என்னை பொய்ன்னு நிரூபிக்க எவ்வளவு முயற்சி பண்ணா சார். ஆனால் முடியல. இந்த ஏமாற்றத்தால அவ சூசைட் பண்ணிக்கிட்டா சார். நேகா இறந்ததுக்கு அப்புறம் கூட அவன் மேல போட்டிருக்க பிளாக்மெயில் அலிகேஷன் அப்படியே தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அது சூசைடா இல்ல மர்டரானு இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. போலீஸே ரொம்ப குழம்பி போயிருந்தாங்க. நேகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட அந்த அளவுக்கு உதவிகரமா இல்ல போலீஸ்க்கு. சார், நேஹாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார் ரொம்ப ஹைட்ல இருந்து விழுந்ததால தான் இறந்து போயிருக்கா. அவ உடம்புல சில வடுக்கள் இருந்திருக்கு. அதெல்லாம் அவ இறக்கறதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கு. சார், நேஹாவை யாரோ பிசிக்கலி அசால்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கலி அசால்ட்டா? ஆமா சார். சார், நேஹாவோட பாய் ஃப்ரெண்ட் பிசிக்கலி அவளை அசால்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. 4 வருஷமா அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. நேஹா இறந்து போன அன்னைக்கு நைட் கூட அபே நேஹா கூட இருந்திருக்கான். ஆனா அவனை பத்தி நேகாவோட பேரண்ட்ஸ் தப்பா எதுவுமே சொல்லலையே. நேகா அபயை பத்தி எங்ககிட்ட நிறைய பேசுவா. அபயும் நேகாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சார், நான் அமிர்தா அப்புறம் அபயோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணேன். 2 பேரும் அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்காங்க. தீக்ஷித், ஒருவேளை இப்படி இருக்குமா? இந்த அபய் அமிர்தாவையும் நேகாவையும் ஒரே சமயத்துல இருக்கலாம் சார். நேஹாவோட கால் ரெக்கார்ட்ஸ் கூட நான் செக் பண்ணேன் சார். நேஹா கடைசியா பரத் சர்மாங்கிற ஆளுக்கு கால் பண்ணியிருக்கா. அவ இறக்கறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி. இந்த பரத் சர்மா யாரு? சார், நேஹாவை இன்டர்வியூ பண்ண அதே ஆளு தான் இந்த பரத் சர்மா.
அந்த இன்டர்வியூல தான் நேஹா ராகவ் பேர்லயும் கோயல் பேர்லயும் அலிகேஷன் வச்சிருந்தா. சார் நேஹா பாடி கிடைச்சப்ப கூட கிரைம் சீன்ல அவன் தான் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அபய், அமிர்தா, பரத் 3 பேரும் இங்க வரணும். சோ நேகா இந்த பில்டிங்ல 4வது ஃப்ளோர்ல தங்கியிருந்தாங்க. போலீஸ் இந்த ஃபிளாட்டை சீல் பண்ணிருக்காங்க. இப்போ நேகா நிஜமாவே சூசைட் பண்ணிக்கிட்டாளா இல்ல டாக்டர் கோயலும் ராஜீவ் சிங்கும் அவளை கொலை பண்ணிருக்காங்களா? அதை தான் போலீஸ் தீவிர விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் செய்தியும் வரும். நேகாவை எனக்கு ரொம்ப நாளா தெரியும் சார். அவளும் நானும் ரிப்போர்ட்டிங்ல அடிக்கடி சந்திப்போம். அவ எனக்கு நல்ல ஃப்ரெண்டும் கூட சார். நேகாவோட டெட் பாடி கிடைச்ச அன்னைக்கு, அதாவது இறக்கறதுக்கு முன்னாடி கூட உனக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சோம். அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலா அபயும் நேகாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சார். நானும் அபயும் கான்ஃபரன்ஸ் காலில் இருந்தோம். அபய் நேகாவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நான் அவளுக்கு கொஞ்சம் புரிய வச்சுக்கிட்டேன். என்ன ஸ்பேஸ்? சார், இந்த கேஸ்னால நேகா ரொம்பவே அப்செட்டா இருந்தா சார். அந்த பாதிப்பு ரிலேஷன்ஷிப் மேலே இருந்தது. அபயும் அமிர்தாவும் அடிக்கடி பேசிக்கிறதா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. ஒருவேளை அவங்களுக்குள்ள வேற ஏதாவது? இதை பத்தி என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது சார் இப்போ. ஆனால் அபய்க்கு நேகா மேலே ரொம்ப சந்தேகமாக இருந்தது. அவளுக்கு யார் கூடயாவது அஃபேர் இருக்குமா? அது சந்தேகமா? யார் அது? எதுவும் இல்லை சார், அவன் தான் சந்தேகப்பட்டது. சந்தேகம் மட்டும் பட்டானா இல்லை அடிக்கவும் செஞ்சானா? அவன் கொஞ்சம் பொசசிவ் சார். அதனால சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாமல் அவளை அடிக்கவும் செஞ்சிருக்கலாம். நீ என்ன நினைக்கிற? கேஸால டென்ஷன் ஆகி இல்லைனா அபயால டென்ஷன் ஆகி சூசைட் பண்ணிட்டான்றியா? சார், எனக்கு நேகாவை நல்லாவே தெரியும். அவள் சூசைட் பண்ணிக்கிற பொண்ணே கிடையாது சார். சூசைட் பண்ணிக்கல அப்படின்னா அவளை யார் மர்டர் பண்ணியிருப்பா? டாக்டர், டாக்டர், இவளுக்கு எப்படி எரிஞ்சிருக்கு பாருங்க. தினமும் குழந்தைய ஏதாச்சும் சொல்லி தூக்கிட்டு வர்ற. முந்தானத்து தான் தலையில் அடிபட்டதுன்னு சொன்னேன். இன்னைக்கே எரிஞ்சிருக்கு. கவனமா பாத்துக்க மாட்டியா? ரொம்ப சின்ன குழந்தை. அபய் என்னோட ஃப்ரெண்டு சார். அவனுக்கு எனக்கு எந்த அஃபைரும் இல்ல. அப்படின்னா நேஹா விட உனக்கு அதிகமா கால் பண்ணிட்டு இருந்திருக்கான். அபய்க்கு நேஹா மேல சந்தேகம் சார். நேஹாவை வாட்ச் பண்ண சொல்லி என்கிட்ட சொன்னா. அதனால அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி நேஹாவை பத்தி கேட்பான். என்னது சந்தேகமா? இல்ல 2 பேரும் சேர்ந்து நேஹாவோட கதையை முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். ஆனால் எனக்கு நேஹா மேலே சந்தேகம் இருந்துச்சு. அவளுக்கு வேற யார் கூடயாவது அஃபேர் இருக்குமோன்னு. யார் கூட அஃபேர் இருந்துச்சு? அது எனக்கு சரியா தெரியாது சார். நான் நிறைய வாட்டி ஒரு பையன் கூட அவளை பார்த்தேன். அந்த பையனோட முகம் சரியா தெரியல. ஆனால் நான் நேஹாவோட உடம்புல நிறைய லவ் பைட்ஸ் பார்த்துருக்கேன். அதனால தான் நேஹாவை நீ கொன்னுட்டியா? நேஹாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து எனக்கு தெரிய வந்திருக்கு. அவளை கொல்றதுக்கு முன்னாடி ஃபிசிக்கலாக நீ அசால்ட்டும் பண்ணி இருந்திருக்க. சார், நான் நேஹாவை காதலிச்சேன். நான் எதுக்கு அவளை அடிக்க போகிறேன்? அவள் உடம்புல எப்படி காயம் ஏற்பட்டு இருந்துச்சு சொல்லு. இதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அவள் பாய் ஃப்ரெண்ட் அவளை அடிச்சிருக்கலாம். அறிவாளின்னு நினைப்பா? அன்னைக்கு ராத்திரி கூட நேகா கூட நீ சண்டை போட்டிருக்க. போட்டியா இல்லையா? சார், எனக்கும் நேகாக்கும் நடுவில் அடிக்கடி சண்டை வரும் சார். ஆனால் நான் ஒரு தடவை கூட அவளை அடிக்க கை வாங்கினது இல்லை சார். அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும் சார். எனக்கு நல்லா தெரியும். அவன் வரும்போதெல்லாம் நேஹாவை போட்டு அடிப்பான். அப்படி இருந்தும் அவன் சொல்றான்னு நீ கண்காணிச்சுட்டு இருந்திருக்க. ஆனா நான் தான் அபய் கிட்ட சொல்லிட்டேனே, நேஹாவுக்கும் வேற ஒருத்தருக்கும் தொடர்பு இல்லைன்னு. அது மட்டும் இல்லாம நேஹா அபயை ரொம்ப லவ் பண்ணா. ஆனா அபய் வரும்போதெல்லாம் நேஹாவை போட்டு அடிச்சிட்டு தான் போவான். நேஹா, அமிர்தா, அமிர்தா, அபய் வந்து என்ன ரொம்ப அடிச்சிட்டா. நேகா ரொம்ப பொய் சொல்லுவா சார். அமிர்தா கிட்ட நான் அவளை அடிக்கடி அடிக்கிறேன்னு சொல்லியிருக்கா சார். ஆனால் உண்மை என்னன்னா, நான் இது வரைக்கும் நேகாவை கை நீட்டி அடிச்சதே இல்லை சார். ஆனால் நேகாவோட பாடி தானே கிடைச்சிருக்கு. இது நடக்கும்போது நான் அந்த இடத்துல இல்லவே இல்லை சார். சார், அன்னைக்கே நான் அபயை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அபய் கொடுத்த டென்ஷனால தான் அவ சூசைட் பண்ணிக்கிட்டான்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப நேஹா சூசைட் பண்ணியிருந்தா அவ மொபைல்ல இருக்கிற மெசேஜஸையும் கால் ஹிஸ்டரியும் யார் டெலீட் பண்ணா? எப்பவுமே நேகாக்கு அந்த மாதிரி பழக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்பதான் அவ யார்கிட்ட பேசுறான்னு தெரியாம இருக்கும்னு நான் நேகாவோட கால் ரெக்கார்ட்ஸை ஸ்டடி பண்ணேன். பரத் சர்மா, விக்கியை தவிர வேற யாருக்கிட்டையும் அவ பேசவே இல்லை. நீ யாரோ 3வது ஆளை பத்தி பேசிட்டு இருக்க. பரத்னால இல்ல, ஆனா விக்கி மேல எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. நேகாவை இன்னொரு பையன் கூட பார்த்தேன்னு சொன்னல, அது விக்கியா என்னன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு ராத்திரி பார்ட்டியில விக்கியும் இருந்தா. சார், அபேக்கு எப்போ என் மேல சந்தேகம். ஆனா எனக்கும் நேகாவுக்கும் அஃபேர் அவனால ப்ரூவ் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நேகாக்கு நிச்சயமா யார் கூடயும் அஃபேர் இல்ல. அபே தேவையில்லாம சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாம அவளை கொல்லவும் செஞ்சுட்டான். அன்னைக்கு ராத்திரி அபய் நேகாவை அடிச்சானா? அன்னைக்கு ராத்திரி பத்தி எனக்கு ஐடியா இல்லை சார். நாங்களாம் வெளியில பார்ட்டி பண்ணிட்டு இருந்தோம். நேகாவும் அபையும் ரூம்குள்ள இருந்தாங்க. நேகா பால்கனில இருந்து விழுறதுக்கு முன்னாடி அபய் அங்க இருந்து போயிட்டான். ஆனா நீ அங்கதான் இருந்த. சார், என் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க.
அமிர்தா கூப்பிட்டதுனால நேஹா அன்னைக்கு வெளியில வந்தா. எங்களோட சேர்ந்து செல்ஃபியும் எடுத்துக்கிட்டா. இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கிளியரா சொல்லிட்டா. அதனால நாங்க யாரும் அவகிட்ட போல சார். அதனால நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் நேகா சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்றீங்க. சார் நேகாக்கு அபேனால கஷ்டம். அது மட்டும் இல்ல, அவளுக்கு வேலையும் போயிருச்சு. இந்த டிப்ரெஷன்னால கூட அவ சூசைட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? சார் ஏன் இவ்வளவு நேரமா என்ன இங்க உட்கார வச்சிருக்கீங்க? நான் தான் நேகாவை அடிக்கவே இல்லைன்னு சொல்றேன்ல. ஆனா நீ நேகாவை அடிப்பன்னு எல்லாருமே சொல்றாங்களே. சார் யாரெல்லாம் உங்ககிட்ட அப்படி சொன்னாங்களோ அவங்களே நல்லா விசாரிச்சு பாருங்க. நாங்க அடிக்கிறத நேர்ல அவங்க பார்த்தாங்களா நீங்களே கேளுங்க. ஒரு விஷயம் சொல்லு, நேகா மேல சந்தேகமா இருந்தா நீ ஏன் அவளை விட்டுட்டு போல? ஏன்னா நான் அவளை நேசிச்சேன் சார். ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸோட சிம்பத்தி வேணுங்கிறதுக்காக என்னை பத்தி அபண்டமா சொல்லிட்டு இருந்தா. சார் அவ என்னோட இமோஷன்ஸோட விளையாடிட்டு இருந்தா. அப்பதான் நான் அவளுக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுவேன்னு. சார் நீங்களே சொல்லுங்க, 4 வருஷமா அவ என் கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கா. நான் கொடுமைப்படுத்தினா எப்படி என் கூட இருப்பா? சார் அபி நேஹாவோட கேரக்டர் பத்தி சொல்லும்போது நேஹா சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியல. அபே உண்மையா தான் சொல்றான்றதுக்கு என்ன கேரண்டி? சார் நேஹா மேல பிளாக்மெயிலிங் கேஸ் போயிட்டு இருந்தது உண்மைதான். ஒருவேளை அபே சொல்றது உண்மை அப்படின்னா நேஹாவை கொல்றதுக்கு அபய் கிட்ட மோட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இது மர்டர்னா அது நடக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் அங்கிருந்து போயிட்டானே. சார் அமிர்தாவோட ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து அவ இந்த மர்டரை பிளான் பண்ணிருக்கலாம்ல சார். அமிர்தா விக்கி அபய்க்கு எதிராக தான் பேசியிருக்காங்க. அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும் சார், எனக்கு தெரியும். அபய் எப்ப வந்தாலும் அவளை அடிச்சுட்டு தான் போவான். காரணமே இல்லாம நேஹா மேல சந்தேகப்பட்டான். கொடுமைக்காரன் சார் அவன். தீரேஜ், ஆகாங்ஷா, நெப்பி, நக்குல் தான் பாக்கி. தீக்ஷத் ஒருவேளை இது மர்டரா இருந்தா அங்க பார்ட்டியில இருந்தவங்களோட தான் இது சம்மந்தப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணு. ஓகே சார். நேகாவை நிஜமாவே யாராவது மர்டர் பண்ணிட்டாங்களா? இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் ரொம்ப தீவிரமா விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லார்கிட்டையும் பார்ட்டியில கலந்த எல்லாரையும் போலீஸ் கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க. நேகாவோட அம்மா அப்பா அபயோட வாக்குமூலத்தை ஏத்துக்கவே இல்லை. அவங்க அழுத்தம் திருத்தமா என்ன சொன்னாங்கன்னா நேகா சூசைட் பண்ணிக்கவே மாட்டா அப்படின்னு. சார் நேகா மேலே இவ்வளோ பயங்கரமான குற்றச்சாட்டை அபய் வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது சார். நேஹா பிசிக்கலி அசால்ட் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காளா? இல்ல சார், நேஹா அப்படி எப்பவுமே சொன்னதே கிடையாது. அவளோட கஷ்டத்தை எங்ககிட்ட எப்பவுமே அவ சொல்ல மாட்டா. இப்படி கூட நடக்கலாம். நேஹாவை அபய் அசால்ட் பண்ணாம வேற யாராவது கூட அசால்ட் பண்ணிருக்கலாம்ல. அபய் தவிர வேற யாராவது நேஹா லைஃப்ல? சார் என்ன சொல்றீங்க? நேகா அபயை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா சார். கோயல் அப்புறம் ராகவ் சிங் இவங்க கூட சேர்ந்து அபயும் நேகாவை இவ்வளோ வெறுக்கிறான்னு எப்படி சார் எங்களுக்கு தெரியும்? ஆமாம் சார், தேவையில்லாமல் குற்றச்சாட்டு வச்சா. பொறுமையாக முதல்ல அவளுக்கு சொல்லி புரிய வச்சேன். ஆனால் அவள் என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா. அப்படியே யாராலையும் பிளாக்மெயில் பண்ண முடியாது. உங்களுக்கு எதிராக ஏதாவது கிடைச்சிருக்கும்ல? என்ன அவள் பயமுறுத்தி 5 லட்சம் வாங்கலான்னு பார்த்தா. நான் பயப்படல. ஆனால் நேகாக்கு எதிராகவோ அவள் ஃப்ரெண்டுக்கு எதிராகவோ கேஸ் ஃபைல் பண்ணோம். யார் அந்த ஃப்ரெண்டு? நேஹாவோட சேர்ந்துட்டு உங்கள் கிளினிக்கில் ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணவன். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் நடக்கலை. ஆனால் ஒன்று, நேகாவோட பிகாஃபாக அந்த பையனை எங்களை பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அந்த பையன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவன் என் கண்ணு முன்னாடியே வரலையே. சார் காசியாபாத் போலீஸ் ஸ்டேஷன் மூலமா ஒரு தகவல் வந்திருக்கு சார். நேஹா ஒரு பையனோட சேர்ந்துட்டு டாக்டர் கோயலை பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. அதனால எனக்கு நேஹா பிளாக்மெயிலிங் பண்ணான்னு தான் தோணுது சார். நேகாவை ஒரு பையனோட பார்த்ததா அபய் சொன்னானே, ஒருவேளை அந்த பையனா இவனா இருக்குமோ? சார் அந்த பையனா இருந்தா நேஹாவோட கால் ரெக்கார்ட்ஸ்ல எந்த ப்ரூஃபும் இல்லையே. ஒருவேளை நேகாவுக்கு வேற நம்பர் இருக்கலாம். அவள் இன்வால்வ் ஆன கேஸ், அவளை பற்றின இன்ஃபர்மேஷன், இப்படி அவள் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் உடனே கலெக்ட் பண்ணு. அதில் லீடு ஏதாவது கிடைக்கலாம். சார் நேகாவோட கேஸ் புது டர்ன் எடுத்திருக்கு. அதனால போலீஸ் இந்த கேஸை வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நேகாக்கு நிஜமாவே அபயை தவிர வேற யார் கூடயாவது அஃபேர் இருந்துச்சா? நிஜமாவே அப்படி ஒரு பையன் இருந்தானா? இது எல்லாத்தையுமே போலீஸ் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. சார் நேகா யாரையும் பிளாக்மெயில் பண்ணக்கூடிய இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் சார். அப்படி இருக்க நேகாவை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்கன்றதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? ஏன் அது நீயா கூட இருக்கலாம்ல? 2 பேரும் சேர்ந்து கூட பிளான் பண்ணியிருக்கலாம். அது இல்லை சார், நேகா ராகவ் சிங்கோட நியூஸ் சேனலுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. பெரிய வேலையெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டாக நடக்கும். நேகா இந்த ஆப்ரேஷனை என்கிட்ட சொல்லவே இல்லை. சார் நேஹா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ பணத்துக்காக இல்ல, உண்மைக்காக போராடுற பொண்ணு. நேஹா எனக்காக போராடினவ. போராடி என் மாமனார் மாமியார் கிட்ட இருந்து எனக்கு என் உரிமையை வாங்கி கொடுத்தா.
என் புருஷனால எனக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. அவன் என் மேல பொய்யா பழி சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது நேஹா தான் முன் வந்து எனக்கு நியாயம் வாங்கி கொடுத்தா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நேகா அப்படிப்பட்டவ இல்லை. அந்த ராகவ் சிங் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும். நேகா தோல்வி ஏற்றுக்க மாட்டா. அதனால இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவ கண்டிப்பா பண்ணிருக்கவே மாட்டா சார். 25 வயசான நேஹா அவ சூசைட் பண்ணிட்டாளா இல்ல யாராவது அவளை மர்டர் பண்ணிட்டாங்களான்றது இன்னும் தெரியவே வரல. ஆனா இது மர்டரா கூட இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. போலீஸ் நேஹாவோட பாய் ஃப்ரெண்ட் அபய் தியாகிய இப்பவும் ஒரு சந்தேக லிஸ்ட்ல தான் வச்சிருக்காங்க. வாய மூடு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு என்ன பைத்தியமாக்குற? நிம்மதியா இருக்க விட மாட்டேன். நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? நேஹா இறந்தப்ப அவ கூட இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸ் இப்ப வரைக்கும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல தான் வச்சிருக்கு. அவங்களையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அபய் கூட மட்டும் இல்லாம வேற ஒருத்தன் கூட நேஹாக்கு அஃபேர் இருந்திருக்கு. ஆனா விக்கியோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண இன்னையில இருந்து 10 நாளைக்கு முன்னாடி விக்கி ராகவ் சிங்கை போய் பார்த்துருக்கான். ராகவ் விக்கிய நேகாவை கொலை பண்ணுறதுக்காக ஐயர் பண்ணியிருப்பானோ? ஏன்னா ராகவ் சிங்க்கு பயம் நேகா அவனையும் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாளோன்னு. சார், நான் தான் ராகவுக்கு ஃபோன் பண்ணன்றதை ஒத்துக்கிறேன். ஆனால் நான் ராகவ் பேச்சு கேட்டு அவளை கொல்லல சார். அப்புறம் எதுக்கு ராகவுக்கு ஃபோன் பண்ண? சார், ராகவுக்கு மட்டும் இல்லை சார், சேனலில் இருக்க மற்ற ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் நான் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். நான் ராகவோட சேனலில் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். ஏன் நேகாவிட ராகவ் நல்லவனா தெரிஞ்சானா? அந்த மாதிரிலாம் இல்லை சார். ராகவோட சேனலில் ஒர்க் பண்ண சொல்லி நேகா தான் சார் சொன்னா. அப்போதான் டாக்டருக்கு எதிராகவும் ராகவுக்கு எதிராகவும் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியும்னு அவ சொன்னா. ஏன் நீ ராகவுக்கு நேகாவை பற்றின அப்டேட் கூட கொடுத்துருக்கலாம். ஒருவேளை ராகவ் சொல்லி கூட நேகாவை நீ... இல்லை சார், அந்த மாதிரிலாம் இல்லை சார். ப்ளீஸ் சார், ட்ரஸ்ட் மீ சார். அபய் ராகவுக்கு அப்புறம் விக்கியும் ராகவும் இந்த கேஸோட பிரைம் சஸ்பெக்டா இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் தென்படல போலீஸ்க்கு. இவங்க கூட பார்ட்டில இருந்த ஆகாஷா, டிம்பி, தீரஜ், நக்குல் எல்லாரையும் போலீஸ் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு புதுமுகம் இந்த கேஸ்குள்ள வந்துச்சு. அது இந்த கேஸையே திசை திருப்பிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், எனக்கு உங்க சீனியர் ஆஃபீஸரை பார்க்கணும். சொல்லுங்க, நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்? சார், நேஹா எங்க ஏரியால தான் 2014 ரெண்ட்டுக்கு இருந்தா. அவ இறப்பு எனக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. நேஹாவோட பாய் ஃப்ரெண்ட் அபய பத்தி சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். சொல்லுங்க சார். நேஹா அவ பாய் ஃப்ரெண்ட் அபயால ரொம்பவே விரக்தியா இருந்தா. 2014 அவ பிரெக்னென்ட்டாவும் இருந்தா. நேஹா, நேஹா, நான் இன்னைக்கு பன்னீர் சப்ஜி பண்ணேன், அதான் உனக்கு கொண்டு வந்தேன். என்ன ஆச்சுமா? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நேஹாக்கு என் மேல ரொம்ப பாசம். அவளோட வலி வேதனை எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்வா. சார், அபய் அவளை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா அபார்ஷன் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். திரும்ப ஒண்ணா? சார், அபய் ஏற்கனவே ஒரு தடவை அபார்ஷன் பண்ண வச்சான். அதனாலேயே நேஹா அடிக்கடி வீட்டை காலி பண்ண வேண்டியதா இருந்தது. 2014 அவ பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு அபார்ட் பண்ண விருப்பமே இல்லை சார். நேஹா, நீ பயப்படாத. நீ ஏன் இந்த விஷயத்த உங்க வீட்டுல சொல்ல மாட்ற? இல்லக்கா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அபய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே தெரியலையே. நீ குழந்தை எப்படி வளர்ப்ப? இல்லக்கா, அபய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்லையோ, நான் இந்த குழந்தைய கண்டிப்பா பெத்துப்பேன். அதனால இந்த விஷயத்த அபய் கிட்ட சொல்லாமலே அவ சண்டிகருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டா. ஆனா அபய் அடிக்கடி என்கிட்ட வந்து அவளை பத்தி கேட்பான். ஆனா அவளை பத்தி சொல்லக்கூடாதுன்னு நேஹா என்கிட்ட சொன்னா. சண்டிகர்ல யாரை பார்க்க போயிருந்தா? சார், நேஹா அதை பத்தி எதுவும் சொல்லல. ஆனா எனக்கு அப்பப்போ ஃபோன் பண்ணுவா. அவளுக்கு ஒரு பொன் குழந்தையும் பிறந்திருக்கு சார். ஒரு பொண்ணு பிறந்துச்சா? ஆமா சார். திடீர்னு அவ கான்டாக்ட் பண்றதை நிறுத்திட்டா. இப்ப என்னடான்னா அவ இறந்துட்டான்னு நியூஸ் வந்திருக்கு. ஆனா அவ அபயோட டச்ல இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன், எதனால? சார், ஏன்னா அவ அபய பார்க்க விரும்பலன்னு என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கா. நேஹாவும் அபயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எதுவும் தெரியல சார். ஆனா அபய கல்யாணம் பண்ணிக்காமலே அபயோட குழந்தைய அவ பெத்திருக்கா. அப்ப அந்த குழந்தை எங்க? நாள் பூரா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க. எப்பதான் ஒழிஞ்சு தொலைவியோ தெரியல. ஏய், உங்க அம்மா செத்து போயிட்டா. என்ன பைத்தியமாக்கிட்டு இருக்க? ஸ்ருதி,
2016 நேகா ஒரு பெண் குழந்தைய பெற்று எடுத்திருக்கா. அதை பற்றி நேகா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? நேகாவால் எப்படி ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியும்? இது உண்மையே இல்லை சார். இங்கே பாருங்க, நேகா சண்டிகரில் 2016 ஒரு பெண் குழந்தைய பெற்று எடுத்ததா ஒரு லேடி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சமயமும் அதுக்கு முன்னாடியோ நேகாவை நீங்கள் சந்திச்சிங்களா? இல்லை சார். ஜூன் 2014 சண்டிகர் எஃப்எம்ல நேகா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. சண்டிகர் எஃப்எம் போலீஸ் காண்டாக்ட் பண்ணப்போ ஜூன் 2014 நேகா அங்கே சேர்ந்ததா அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. நேகா 2014 அவ பிரெக்னெண்ட்டாக இருந்தாளா? ஆமாம் சார், ப்ரெக்னென்சி டைமில் கூட அவள் வேலை பார்த்துட்டு இருந்தா. சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு பெண் குழந்தைய பெற்றெடுத்தா. ஆனால் அதுக்கப்புறம் அவள் ஜாப்லேருந்து ரிலீவ் ஆயிட்டா, நொய்டா ஷிஃப்ட் ஆயிட்டா. குழந்தையோட அப்பா, அதாவது நேஹாவோட ஹஸ்பண்ட் பத்தி, அதை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை சார், இது வரைக்கும் அவங்க ஹஸ்பண்டை பற்றி எதுவுமே எங்ககிட்ட சொன்னதில்ல. இந்தியா விட்டு போயிட்டான்னு சொன்னா. நேஹா இங்க ஒர்க் பண்ணும்போது அவளை பார்க்க இங்க யாராவது வந்தாங்களா? இல்லை சார், அவள் தனியாக தான் இருந்தா. சார், நான் விசாரிச்சிட்டேன். டிசம்பர் 16 சண்டிகர்ல நேஹா ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுத்திருக்கா. நேஹா ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ல ஹஸ்பண்டோட பேரை பத்தி சொல்லல. நிஜமாவே நேகா ஒரு பெண் குழந்தைய பெற்று எடுத்திருந்தா இப்போ அந்த குழந்தை எங்கே இருக்கா? இங்கே எப்படி குழந்தைக்கு அடிபட்டுச்சு? சார், இவர் ரொம்ப வாலு, எங்க வேணா அடிபட்டுக்கிறா. இங்கே பாருங்க, இவ ரொம்ப சின்ன குழந்தை. இதே மாதிரி அடிபட்டுக்கிட்டு இருந்தா மூளையில் கூட பிரச்சனை ஏற்படலாம். ப்ளீஸ் கவனமாக பார்த்துக்கோங்க. சரி சார், நேஹாவோட குழந்தை எங்கன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நேஹாவோட ரூம்மேட் அமிர்தா, அப்புறம் அவளுக்கு தெரிஞ்ச எல்லாரையும் நான் விசாரிச்சுட்டேன். யாருக்கும் தெரியல. சார், நான் அபயோட பேங்க் அக்கௌண்ட்டும் செக் பண்ணேன். ஒவ்வொரு மாசமும் பூனம் தியாகின்னு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்றான். பூனம் தியாகி? அபயோட சர் நேம் கூட தியாகி தானே? அவளுக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம்? சார், பூனம் தியாகியோட பேங்க் அக்கௌண்ட் ரோத்தாக்ல இருக்கு. அபயோட நேட்டிவும் ரோத்தாக் தான். ஆரம்பத்துலேருந்து அவன் சொல்கிறத ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. உடனே நீ அந்த ஊருக்கு போ. அங்கே போனால் அபயை பற்றியும் நேகாவை பற்றியும் ஏதாவது தெரிய போகிறோம். சார், சார், இது அபய் தியாகி வீடா? ஆமாங்க, ஆனா அவர் நொய்டால இருக்காரே. நீங்க அபய் தியாகிக்கு யாரு? சார், நான் அவரோட வைஃப். உங்களோட பேரு? சார், பூனம் தியாகி. இது யார் குழந்தை? சார், எனக்கும் அவருக்கும் கல்யாணம் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அவருக்கு வேலை நொய்டால. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. என்ன அவர் அங்கே கூட்டிகிட்டு போகவே மாட்டார். 1 மாதம் இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்ப்பாரு, அப்புறம் திரும்பி போயிடுவார். ஏன் கோவப்படுற? இந்த வாட்டி வரும்போது நான் நிறைய நாள் இருப்பேன், சரியா? சரி, கொஞ்சம் சிரிய. என்னால் அம்மா ஆக முடியல. 8 மாதத்துக்கு முன்னாடி அபய் இந்த குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. இவளை தத்தெடுத்துக்கிட்டு தான் என்கிட்ட சொன்னார். தத்தெடுத்தாரா? என்கிட்ட பொய் சொல்லியிருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவரோட லவ்வர் நேஹா பிஷ்டுவோட குழந்தைன்னு. நேஹாவை பத்தியா? உங்களுக்கு நேஹாவை பத்தி யார் சொன்னா? சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆள் வந்திருந்தாரு. சொல்லுங்க. நீங்கள் அபயோட ஒய்ஃபா? ஹா, அவர் அபாயை பற்றியும் அபய்க்கும் நேஹாக்கும் நடுவில் போயிட்டு இருந்ததை பற்றியும் சொன்னார். இன்னொன்னும் சொன்னார். நேஹா விருப்பம் இல்லாமல் அபய் இந்த குழந்தைய அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததா சொன்னார். நேஹா இங்கே வருவா, குழந்தைய எடுத்துகிட்டு போயிடுவான்னு சொன்னார். அவர் போனதுக்கப்புறம் நான் அபய்க்கு கால் பண்ணி பேசவும் செஞ்சேன். என்ன பைத்தியக்காரத்தனமா வளர்ற? எனக்கு எந்த நேகாவும் தெரியாது. இந்த குழந்தை உங்களுக்கும் நேஹாக்கும் பிறந்ததுன்னு அந்த ஆள் சொன்னாரே. எந்த பைத்தியக்கார சொன்னாலும் நம்புவியா? நீ புருஷனை நம்புவியா இல்ல ரோட்ல போறவனியா? இது எல்லாமே சுத்த போயின்னு என்ன நம்புன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நேஹா இங்க வந்தாளா? இல்லை சார், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நியூஸ்ல பார்த்தேன் நேஹா சூசைட் பண்ணி இறந்துட்டான்னு. நேஹாவை பத்தியும் நேஹாவோட குழந்தைய பத்தியும் ஒரு ஆள் உங்ககிட்ட சொன்னால, அவன் யாரு? சார், அவரை பத்தி அவர் எதுவுமே என்கிட்ட சொல்லல. இவங்கள யாராவது? இல்லை சார்,
அந்த ஆளுடைய ஸ்கெட்சை வரைய முடியுமா? ஹா சார். போலீஸ் பூனம் தியாகியோட ஹெல்ப்போட அந்த ஆளை வரைய பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் ஃபரிதாபாத்ல அபய் தியாகியை அரெஸ்டும் பண்ணாங்க போலீஸ். ஸ்கெட்ச் வரைஞ்ச உடனே நேகாவோட பாய் ஃப்ரெண்ட் இவனாதான் இருக்குன்னு எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வி எழும்புச்சு. அது அவன்தானா? இது பிரைவேட் டிடெக்டிவ் பானு பிரதாப் மாதிரி இருக்கே. சார், நேஹா என்ன சொன்னானா, அபய் தான் குழந்தைய ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னதும் அந்த குழந்தைய எங்க ஒளிச்சு வச்சிருக்கான் அப்படின்னு நான் தேட ஆரம்பிச்சேன். சொல்லு சொல்லு சொல்லு. நேஹாவை நீ தானே கொன்ன, சொல்றா. சொல்றேன் சார், உண்மையை சொல்றேன். சரி சொல்லு. அடிக்காதீங்க சார். அது எனக்கும் நேகாக்கும் பிறந்த குழந்தை தான். ஆனா குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நேகா என்கிட்ட சொல்லாம சண்டிகர் ஓடி போயிட்டா. 2015 அவ நொய்டா வந்தப்போ என்னை வந்து பார்த்தா. பயப்படாத அபய், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்த மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவ? கல்யாணம் பண்ணிக்காம இந்த குழந்தை கூட இருப்பியா? இந்த குழந்தை அபயோடதுன்னு சொல்லுவியா? உன்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா எப்போவோ அதை பண்ணியிருப்பேன். நேகா எப்போ வேணாலும் என்னை எக்ஸ்போஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு பயம் வந்துச்சு. அதனால தான் அவகிட்ட போய் மேல போய் சொல்லி அவளை ஏமாத்தி குழந்தைய அவகிட்ட இருந்து கடத்திட்டு போயிட்டேன். அந்த குழந்தைய கொண்டு போய் என் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன். குழந்தைய நான் அடாப்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். அந்த குழந்தை தான் சார் நேகாவோட வீக்னஸ். நான் ஒத்துக்கிறேன் சார், எனக்கு தெரியும் சார், பானு வாயாலேயே நேகாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னு. ஆனா அன்னைக்கு ராத்திரி நான் நேகாவை மிரட்ட மட்டும்தான் செஞ்சேன், வேற எதுவும் பண்ணல. உனக்கு குழந்தை தானே வேணும், நான் அதை எடுத்துட்டு வந்து தரேன். ஆனா எனக்கு எதிராக ஏதாவது பண்ண விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். என்ன பண்ணுவ? கொலை பண்ணுவியா? ஹே, உன்னை கொலை பண்ணுறதா தான். அதை நான் எப்போவோ செஞ்சிருப்பேன். நான் தான் எனக்கு உன்னை உயிர்னு சொல்லிட்டு இருக்கனே. போ. அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து கிளம்பிட்டேன். சரி, என்ன நம்புக, நான் எதுவுமே பண்ணல. எதுவும் பண்ணலையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்திருக்க. ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சிருக்க. எதுவும் பண்ணலன்ற? எந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காமையே தைரியமா குழந்தைய பெத்துக்கிறான்னா அவ சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போக மாட்டா. குழந்தையும் பத்திரமா அபயோட பொண்டாட்டிக்கிட்டு தான் இருக்குன்னு தெரிஞ்சதும் எப்படி சூசைட் பண்ணிப்பா? தீக்ஷித், இது சூசைடு கிடையாது, இது மர்டர். ஆனா இந்த மர்டர் அபய் பண்ணியிருக்க மாட்டான் சார். ஏன்னா இது நடக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி அபய் அங்கிருந்து கிளம்பிட்டான். நம்ம பயங்கரமா அடிச்சு கேட்டப்ப கூட நேஹாவை கொல்ல யாருக்கும் பணம் கொடுக்கலன்னு சொல்றோம். நேஹாவோட மர்டரில் அபயோட இன்வால்மெண்ட் இல்லைன்னா அப்போ மீதி அமிர்தா, விக்கி, தீரஜ், டிம்பி, நகுல், அக்காச்சா இவங்களில் யார் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா நேஹாக்கு இதெல்லாம் நடக்கும்போது இவங்க எல்லாருமே அந்த கிரைம் சீனில் இருந்திருக்காங்க. சார், பூனம் குழந்தைய சரியா பாத்துக்கலன்னு ரிப்போர்ட் படி தெரிய வந்திருக்கு. அதுவும் 15 நாளுக்குள்ள குழந்தைக்கு நிறையவும் அடிபட்டிருக்கு சார். சார், அபய்க்கும் நேஹாக்கும் பிறந்த குழந்தைன்னு எனக்கு எப்போ தெரிய வந்துச்சோ நான் அந்த குழந்தைய வெறுக்க ஆரம்பிச்சேன். கோவத்தில் நான் அவளை அடிக்க கூட செஞ்சேன் சார். ஆனா சார். ஆனா என்ன, குழந்தைய வெறுக்கிறியா இல்லை நேஹாவையா? எல்லாத்தையும் விட நான் அபய் தான் அதிகமாக வெறுக்கிறேன். எனக்கு சக்தி இருந்தா நான் அவனை கொண்டு இருப்ப. ஒருவேளை நேகாவை கூட நீ தான் கொன்னியா? இல்ல சார், நான் ஏன் அவனை கொல்ல போறேன்? பூனம்க்கும் நேகாவோட மர்டருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பூனமோட ஆக்டிவிட்டீஸை கண்காணி. பூனம் தியாகி, டாக்டர் கோயல், ராகவ் சிங், அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தீரஜ், அமிர்தா, டிம்பி, நிக்குல் இவங்க எல்லாரையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. போலீஸ் வெவ்வேறு கோணங்கள்ல இதை பார்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் கிரைம் சீனோட ஒரு போட்டோ மூலமா போலீஸ்க்கு ஒரு புது துப்பு கிடைச்சது. சார், இங்க பாருங்க, நேஹாவோட ரைட் ஷோல்டர்ல இருக்க துணி கிழிஞ்சிருக்க பாத்தீங்களா? பட் பார்ட்டியில இதை பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் கிழியல. சார், அந்த ரயில் இங்க பாருங்க, இது திருப்பிடிச்ச மாதிரியும் தெரியல. சூசைட் பண்ணிக்கும் போது துணி கிழியறதுக்கு. ஆனா அபய் என்ன சொன்னான்? சூசைட் நடந்த அன்னைக்கு வெறும் ஆர்கியூ மட்டும்தான் பண்ணதா சொன்னான். அப்புறம் அடிக்கலன்னு சொன்னான். சார், அடிக்க ராத்திரி நான் நேகாவை மிரட்டினேன், ஆனா வேற எதுவும் பண்ணல. அப்படின்னா தீக்ஷித், கண்டிப்பா நேகாக்கும் வேற யாருக்கும் சண்டை நடந்திருக்கணும். விசாரிச்சதுல நேஹாக்கும் அமிர்தாக்கும் அப்பப்ப சண்டை நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அமிர்தாவும் அபய் சொன்னதுக்காக நேஹாவை கண்காணிச்சிட்டு இருந்திருக்கா. அன்னைக்கு ராத்திரி கூட அமிர்தாக்கும் நேஹாக்கும் சண்டை நடந்திருக்கலாமே. இல்லைன்னா அமிர்தா வச்சு அபய் ஒருவேளை இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்கலாம் இல்லையா? சார், எனக்கும் நேஹாவுக்கும் அடிக்கடி சண்டை வரத்தான் செய்யும். நான் எதுக்காக அவளை கொல்ல போறேன்? அவளை கண்காணிக்கிறதுக்கு அபய் கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்கியே.
நேகாவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கலாம். அபய் போனதுக்கு அப்புறம் சண்டை போட்டிருக்கலாம் இல்லையா? இல்ல சார், அபய் எனக்கு பணம் கொடுத்துட்டு வந்தான்ற விஷயம் நேஹாக்கு தெரிஞ்சு போச்சுதான். ஆனா நேஹாவை நான் எதுவும் பண்ணல சார். முழு நேரமும் நான் பார்ட்டியில தான் இருந்தேன். அப்போ நீ பார்ட்டியில இருந்தா வேற யாராவது அபய் போனதுக்கு அப்புறம் நேகாவோட ரூமுக்கு போயிருக்கலாமே. சார், நான் நேஹாவை பார்ட்டிக்கு வற்புறுத்தி கூப்பிட்டேன் சார். ஆனா அவ எங்க கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு அப்புறம் உள்ள போயிட்டா. நேஹா அவ ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் நான் பார்ட்டிய வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். நீங்க வேணா அந்த வீடியோவை எடுத்து பாருங்க சார். சார் இங்க பாருங்க. இந்த டீடைல்ஸை ஒழுங்கா செக் பண்ணு. ஓகே சார். சார் தேவையில்லாமல் எனக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நேகாவோட பாடி 4:45க்கு கீழே விழுந்திருக்கு. 4 மணிலேருந்து 4:45 வரைக்கும் நீ பார்ட்டிலேயே இல்லை. எங்கே போயிருந்தேன்னு சொல்லு. சார் ஒருவேளை நான் வாஷ்ரூம் போயிருக்கலாம்ல? நீ எங்கே போன என்ன பண்ணன்னு எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. நீ ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணுற விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. நீ அடிக்கடி அவளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்க. உண்மையை நீயே சொல்றியா இல்லை நான் வர வைக்கட்டுமா? சொல்றா. சொல்லிடுறேன் சார். சார் நான் வாஷ்ரூம் போனேன். அது நேஹா, அது நீ அந்த அபயை மறந்துடுன. தீரஜ், என்னை தனியா விடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போ. நான் உன்னை விட்டுட்டு எப்படி போக முடியும் நேஹா? எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. தீரஜ், நீ போதையில இருக்க, வெளியில போ. நான் சொல்றத கேளு நேஹா. நான் தெளிவா தான் இருக்கேன் நேஹா. ஐ லவ் யூ நேஹா. தீரஜ், நீ என்கிட்ட சொன்னல, அது உன் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லு. அவன் உனக்கு பதில் சொல்லுவா. என்னாச்சு? பயமா இருக்குல்ல? சொல்ல மாட்டல? நான் போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்றேன். டாக்டர் கோயல் நேகா மேல போடப்பட்டிருந்த பிளாக்மெயில் கேசஸ்க்கான தீர்வு வந்து அவ உயிரோட இருக்கும் வர அவளுக்கு கிடைக்கவே இல்ல. அவ நேர்மையான ரிப்போர்ட்டர் மட்டும் இல்ல, ஆனா அவளோட குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்கு அதை பாதுகாக்கிறதுக்காகவும் நல்ல ஒரு அம்மாவா இருந்தா போதும்னு அவ நினைச்சுக்கிட்டு இருந்தா. குழந்தைய நல்லபடியா வளர்த்தெடுக்கணும்னு அவ பார்த்தா. நேகாவோட அப்பா அம்மா மட்டும் இல்ல, கிரைம் ரிப்போர்ட்டர் பரத் சர்மாவும் டாக்டர் கோயல் மற்றும் ராகவ் சிங் தப்புன்னு அவங்க நிரூபிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல டாக்டர் கோயல் மேலையும் ராகவ் சிங் மேலையும் ரொம்ப கடுமையான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. அந்த கேஸ் இன்னும் கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வெற்றி பெறும். நான் அனுப் சோனி விடைபெறுகிறேன். இன்னும் அதிர்ச்சி தர இன்னொரு எபிசோடோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்க போறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் நல்லா நீங்க பாத்துக்கோங்க. கிரைம் பேட்ரோல் டயல் 110. ஒருத்தருக்கு கிடைச்ச பாடம் நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச பாடம். ஜெய் ஹிந்த்.